அப்பா அம்மா ஜாக்கிரதை. இதுதான் இந்த கதையுடைய டைட்டில். தயவுசெய்து இந்த டைட்டில் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது நம்ம ராதாகிருஷ்ணன் அவனுக்கு ரைட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிறைய நாடகங்கள்லாம் எழுதியிருக்கான், நிறைய சிறுகதைகள் முயற்சி பண்ணியிருக்கான். 1-2 கதைகள் சில பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 40-45 வயசுக்கு மேலே வேலையும் பார்த்துக்கிட்டு நிறைய கதைகள்லாம் எழுதி பிரபலமாகணுன்ட்டு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு லேட் மேரேஜ், 2 பசங்க, ஒரு 11 வயசில் ஒரு பொண்ணு, 9 வயசில் ஒரு பையன். லேட் மேரேஜ்னு சொன்னேன்னே 40-43 வயசில் அப்படி தான் இருக்கும் பாவம். ஸோ குழந்தைகள் மேலே உயிர். குழந்தைகளுக்கும் அப்பா அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் குழந்தைகளை மீறித்தான் எல்லாமே அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க ஓரளவுக்கு நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சென்னை பட்டினத்தில். எங்கே? அண்ணா நகர் ஏரியாவில் ஹாப்பியாக இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க திடீர்னு ஒரு 3 மாதமாக தேர்தல் தேர்தல் தேர்தல்னு பயங்கரமாக தெருவிலெல்லாம் முழக்கம், சத்தம், அது இது. அதாவது தேர்தலில் நான் தான் ஜெயிப்பேன், நீ தான் ஜெயிப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி 4 முனை போட்டி. அதாவது ஏற்கனவே ஆளுங்கட்சி அவங்கள எப்படியாவது வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம உள்ளுக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி போராடுது. அது தவிர இன்னொருத்தர் தனக்குன்னு தனி பாலிசியெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையை தருவேன் அப்படின்னு முழங்குறாரு. தொண்டை தண்ணி வத்த கத்தி, இலவசங்கள்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டு, உங்களெல்லாம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், வேலை செய்யத்தான் உங்களுக்கு இங்கே தயாராக இருக்கீங்க, ஆனால் வேலை கொடுக்கத்தான் முடியல இந்த கவர்மெண்ட்டாலன்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசுகிறாரு. அது தவிர ஒரு நடிகர் திடீர்னு அவருக்கு நடந்த சில அவமானங்களை நினைத்து பார்த்து, அந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்மளை எப்படி சாதாரணமாக ட்ரீட் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டணும், நம்ம அரசியல்வாதியாக வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவர் அந்த காலத்தில் தண்ணி காமிச்ச அரசியல்வாதிகள்லாம் பழி வாங்கணும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்களன்னு வெறியில் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் எக்கச்சக்கமாக அவருடைய சினிமா பிரபலத்தை வைத்து பல பசங்க, காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, தவிர சின்ன பசங்க, ஓட்டு போட வயசே இல்லாத 6 வயசு 7 வயசு 8 வயசு 10 வயசு பசங்க எல்லாரும், ஆஹா வந்து விட்டார் நமது ஹீரோ, வந்து விட்டார் நமது ஹீரோ, சூப்பர்மேன் வந்து விட்டார், அவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்ல அவர் வேற எல்லார்த்தையும் குழந்தைகளுக்கெல்லாம், தம்பிகளே, தங்கைகளே, குழந்தைகளே, கருவில் இருக்கும் குழந்தைகளே எல்லாம் கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட எனக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் சொல்லணும், சத்தியம் வாங்கிக்கிங்க அவங்கக்கிட்ட, எப்படியாவது ஓட்டை எனக்கு போடணும், அப்போத்தான் கோட்டையை தகர்க்க முடியும், ஏற்கனவே இருக்கிற பழம் பெருச்சாளிகளோட நான் எவ்வளவோ பெட்டர், 1 பைசா உங்கள் காசு நான் திருட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்லாம் வீரவசரங்கள்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஆளுங்கட்சியே பயங்கரமாக விமர்சிக்கிற ஆள் சென்ட்ரல் ஆளுங்கட்சியை பற்றி பேசுறதுக்கு தொடை நடுக்கம். அதே மாதிரி நாளைக்கு ஒருவேளை கூட்டணி வைக்கணும்னா இப்போ இருக்கிற எதிர்கட்சியை நம்ம முறைச்சிக்கிட்டா சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சியையும் அவர் அனாவசியமாக திட்டிக்கிட்டெல்லாம் பண்ண மாட்டார். அப்படி ஒரு நடிகர், அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு, அப்படி ஒருத்தர். ஏற்கனவே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு எங்கேயோ மச்சம், அதனால் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் வந்து விட்டார் நமது நடிகர், வந்து விட்டார் நமது நடிகர்னு சொல்லி பேய் கூட்டம் அவர் எங்கே போனாலும். அண்ட் மற்ற கட்சிகள்லாம் பணத்தை கொடுத்து இப்படி தான் ஆட்களை திரட்டுற போது இவருக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக மக்கள் அலையலையாக வராங்க அவரை பார்க்கறதுக்கு. அது நாளைக்கு ஓட்டா மாறுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் உள்ளே வந்து
8%, 7%, 5%, 12% வாங்கினதை பார்த்தோம். ஆனாப்பட்ட சூப்பர் ஸ்டாரு, ஆஹா நம்ம போனால் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிடைக்கும், 10, 12%, 15% மேலே கிடைக்காது. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சீட்டோ 2 சீட்டோ வின் பண்ணி கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு எல்லாரும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த நடிகருக்கு வந்த உடனேயே தான் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பலமாக இருக்குது. அதே நேரத்தில் தான் வணங்கும் தெய்வம், எல்லா தெய்வமும் அவருக்கு தெய்வம் தான். அதனால் நிச்சயமாக எல்லா தெய்வங்களும் கை கொடுத்து நம்ம தூக்கி கொண்டு போயிட்டு முதலமைச்சர் சீட்டில் உட்காத்தி வச்சிருன்னு சொல்லி, அதாவது 234 தொகுதியில் ஆள் போடுறதே அவங்களுக்கு ஆள் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க நினைச்சது போக, இவங்க அப்படி இப்படி ஒரு 100, 125 பேரை தேத்திட்டு பாக்கி சீட்டு கிடைக்காம எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் அலையரோட பிடிச்சி என் கட்சிக்கு வாயா சீட்டு இருக்கே அது பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ பணத்தை கொடு அவ்வளோ பணத்தை கொடுன்னு பணத்தை வாங்க ஆரம்பிக்க, ஊழலே பண்ண மாட்டோம், உங்கள் காசில் ஒரு காசு தொட மாட்டோம்னு சொன்னவங்க இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க தங்களது திருவிளையாடலை. அப்படி இப்படி எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு பார்த்தா அலையா மக்கள் கூட்டம் பயங்கரமாக ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரே குஷி யாருக்கு? நடிகர் கட்சிக்கு. நமக்குத்தான் ஆட்சி கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 70%, 72%க்கு மேலே ஓட்டு பதிவு நடந்ததில்லை. இந்த தடவை 85% வந்துருச்சு. இந்த 85%க்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு அவர் நினைக்க, அதுக்கு அவர் உசுப்பேத்துறதுக்குன்னு கூட இருக்கிற கூட்டம் ஆமா நீங்க தான் சொல்ல, சரி ரைட், முதலமைச்சர்னா பாக்கி அமைச்சர்கள் அது இது யார் யாரை மந்திரியா போடலாம், யார் யாரை தந்திரியா போடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்க. இப்போ எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறவங்க அரசியல்வாதி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றாங்க, என்ன மிஞ்சி போனால் ஒரு 8 சீட்டு அவங்களுக்கு போகும் 234 சீட்டில், பாக்கியெல்லாம் ஒரு செகண்டோ தேர்டோ வருவாங்க. பட் நமக்கு நிச்சயமாக 125 சீட் வந்ததுன்னா மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு ஆளுங்கட்சி கணக்க போட, எதிர்கட்சி இந்த ஓட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஆளுங்கட்சி மேல இருக்கிற வெறுப்பு தான் மக்களுக்கு. அவங்கள தூக்கி வெளியில் அடிச்சுட்டு எதிர்கட்சியான எங்களை தான் பதவியில் அமர்த்துறாங்க, அதனால நாங்கள் ரெடியாக இருக்கோம் நல்லது செய்ய மக்களுக்குன்னு அவங்க முழங்க. ஏன் இதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தீங்களா? அப்போ அது நல்லது தானே செஞ்சோம், அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை இதெல்லாம் நடந்தது, அது 1, 2 நடக்கத்தான் செய்யும். இப்போ இந்த ஆட்சியில் நடக்கிறது மட்டும் சொல்கிறீங்களே, இந்த ஆட்சியில் டெய்லி நடக்குது, உங்கள் ஆட்சியில் நடந்தது ஐயா. குற்ற என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்து உங்கள் 5 வருஷத்துலேயும் 10 வருஷத்துலேயும் பார்த்தா இப்போ இருக்கிறத அதிகமாக இருக்கே. அதெல்லாம் கண்துடைப்பு, பொய் சொல்கிறாங்க ஆளுங்கட்சி, எல்லாத்தையும் மாற்றி எழுதுறாங்க அது இதுன்னு சொல்லி எப்படியாவது பதவிக்கு வரணும் அவங்க துடிக்க, இவங்க துடிக்க. பட் இப்போ புதுசாக வந்த நடிகர் நிச்சயமாக தான் முதலமைச்சர், நமக்கு கூட மந்திரிகளை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பதவி ஏற்கிற நாள் இன்னைக்கு சௌரியமாக இருக்கும்லாம் போட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, அப்பா அம்மாக்கள் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இப்போ இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு 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 ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அனலைஸ் பண்ண முடிஞ்சவங்க எல்லாரும் சரி ரைட், இது ஒரு எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டதுக்கு காரணம் அந்த எஸ்ஐஆர்னு இறந்து போனவங்க 2 வாக்கு வச்சிருக்கவங்க அவங்கவுங்களாம் நீக்கிறதுல நமக்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க. அந்த 97 லட்சம் பேர் எடுத்ததுக்கப்புறம் புதுசாக சேர்ந்தவங்க இல்லை அதுலேயே திருப்பி தவறாக நம்ம நீக்கியிருந்தோம்னா வரவங்கன்னு ஒரு 24 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65-70 லட்சம் போனதுனால பாக்கி இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ புத்திசாலித்தனமாக கணக்கு வழக்குகளை பார்த்து எவ்வளோ பேர் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க என்ன ஏதெல்லாம் கணக்கை பார்த்து சொல்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அதாவது போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 10-12 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக இருக்குன்ட்டு
கணக்கை பார்த்து கரெக்டாக நம்பரை சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த நடிகர் பாவம் என்னால் ஓட்டு வந்ததுன்னு சொல்கிறது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது யோசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் புரியாதவங்க யாரு? குழந்தைகள். அதாவது 10 வயசுலேருந்து 18 வயசு 17 வயசு அப்படிலாம் இருக்கிற ஓட்டு போட முடியாமல் ஓட்டு போடும் வயது வராத குழந்தைகள் தான் இப்போ ஒரு கற்பனை உலகத்தில் மறந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய நடிகர் கட்சி ஆரம்பித்து தலைவராகி இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு மயங்கி அவர் தான் வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது என்ன, அப்பா அம்மாட்ட சத்தியம் வாங்கிக்கங்கன்னு சொன்னதுனால அப்பா அம்மாவை போட்டு அப்பா சத்தியம் பண்ணுங்க, அது நடிகருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு காது கட்டு வந்து விசில ஊத அப்பா அம்மாவெல்லாம் சரிடா கண்ணா தூங்குடா நீன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்ல. பட் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ 1008 கவலைகள் வேலைகள் இருக்கு. அதுக்கு நடுவில் ஏதோ ஆசைப்படுறது சொல்லுதுங்கிற மாதிரி மனசில் வாங்கி, ஆனால் விட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. என் தள்ள அடிச்சதே மண்ணு ஊன்னு சொல்லிட்டு உயிரெடுக்கிறதுனால எல்லாரும் சரி போ ஸ்கூலுக்கு போகிற வழியை போகிற அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு குழந்தைகளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ஆனால் அவங்களுக்கு அட்டென்ஷன்லாம் பாக்கி so many திங்ஸ். ஏன்னா மாதம் பே பண்ண வேண்டிய பணம், எலக்ட்ரிக் பில்லு, அந்த பில்லு இந்த பில்லு, குழந்தைகளோட ஃபீஸு எவ்வளோ செலவுகள் இருக்கே பாவம். அப்படிலாம் இருக்கிற போது இதுவே இப்படி தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு 10% தான் அவங்களால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. ஆனால் இப்போது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இந்த குழந்தைகளெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு வந்துடுறாரு நம்ம தலைவர் நடிகர் தான் முதலமைச்சராக போகிறார் போல அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்ததில்லை. ஒருவேளை மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது இந்த நடிகருடைய கட்சி 1 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்கி பாக்கி பேர்லாம் தோத்து போயிட்டாங்கன்னா போட்டு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மானபங்கப்படுத்திடுவாங்க அந்த நடிகரை. என்னையா இந்த பேச்சு பேசுகிறேன் அந்த பேச்சு பேசுகிறேன், குழந்தைகள்கிட்ட சத்தியம் வாங்கன்னு சொன்ன, குழந்தைகள் பிஞ்சு மனசெல்லாம் கெடுத்தியா ஊன்னு சொல்லி போய் இந்த மாதிரி ஊழல் கட்சியிலேருந்து வெளியே போனாங்க. அவங்கள எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியிலேருந்து வெளில வந்தவங்களாம் எடுத்துக்கிறியா? உனக்கு என்ன மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா நீ? இப்படிலாம் கேட்டு மானபங்கப்படுத்தி அவனை வெளியே வரவிடாம தடுத்துருவாங்க பாவம். ஏன்னா பிகாஸ் அரசியல் இதோட முழுக்க போட்டு போய் தொலைட்டோம் அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு பயத்தை காமிச்சிட்டாரு அந்த ஆள். கண்டினியூ பண்ணான்னா அவருக்கு அடுத்த இதில் 5 வருஷத்தில் மறுபடியும் சான்சஸ் வந்துட போகுதுங்கிறதுல இப்போவே அவர் வெளியே அனுப்பணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதையெல்லாம் பார்த்தா கேட்டா இந்த குழந்தைகளோட மனசு என்ன பாடுபடும்? ஏன்னா தெய்வமாக நினச்சி பூஜிக்கிறாங்க, அவர் தான் வரணும்னு 24 மணி நேரம் ப்ரே பண்ணுறாங்க. அப்பாவி குழந்தைகள், அதுங்களுக்கு மனசில் எதுவும் கிடையாது. இந்த வயசில் மண்டேலையும் ஒன்று இருக்காது பாவம். அப்படி இருக்கிற குழந்தைகள்லாம் அவர் வரலைன்னா எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆவாங்க, என்ன முடிவுக்கு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா இன்னைக்கு கையில் எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, வலைத்தளத்தில் வர விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அறகுறையாக அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் புரியுது, பட் முழுசும் அனலைஸ் பண்ண தெரியல. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னுடைய தலைவர் தோற்று போயிட்டாரு, அவர் பாவம் கண்ணீர் விட்டு அழுதாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு, இந்த மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் தாங்குமா? சின்ன குழந்தைகள், பிஞ்சு மனம், சிறிய பிஞ்சு இதயம், அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி தாங்கும்? ஒருவேளை விபரீத முடிவு ஏதாவது எடுத்துருச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு 1000 மற்ற பிரச்சனைகள் இருக்கிற போது குழந்தைகளே 24 மணி நேரம் கவனிக்க முடியுமா? ஆனால் மே 4ஆம் தேதி தயவு செய்து அந்த ரிசல்ட் வரும்போது ரிசல்ட்டை பார்க்கறத விட உங்க குழந்தைகளோட ரியாக்ஷனை பாருங்க அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அந்த கதையில கடைசியில அழகாக அட்டகாசமாக அருமையாக சொல்லி, அப்பா அம்மாக்கள் குழந்தைகள் ஜாக்கிரதை அப்படின்னு முடிச்சிருந்தாரு. அதை படித்த உடனே ஒரு பெரிய அவேர்னஸ் சொசைட்டியில். இந்த எழுத்தாளர் கரெக்டாக சொல்கிறாரு, நிச்சயமா நம்ம குழந்தைகளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது? மக்கள் செல்வம், கடவுள் நமக்கு போட்ட பிச்சை, அதை இழக்கக்கூடாது அப்படின்னு அத்தனை பேரும் ஒரு
70 to 80% கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இருந்தாலும் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து அதுக்கு பிறகு நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் அப்படின்னு எல்லோரும் அந்த இயற்கையையும் ஆண்டவனையும் வேண்டுவோம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.